மக்களே, வெல்கம் டு டெட்லி டாக்ஸ். இஸ் கார்த்திகை தீபம் அப்கமிங் ஒரு பிடிஎஸ் வீடியோ வந்து ஷேர் ஆச்சு. இப்போ வந்து அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது புரிய வந்துருச்சு. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 நியூ என்ட்ரிஸ் இருந்தாங்க. ஒருத்தர் ஃபோட்டோவாக வந்து மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்டர் ரவிசங்கர் சார் ஆல்ரெடி ஜீல நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க, பேரன்பு, சத்யா உட்பட. அண்ட் ஆக்ட்ரஸ் சுஜாதா மேம், இவங்க ஈசன் மூவில ஒரே பாட்டில் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. லாஸ்ட்டாக வானத்தை போல சீரியலில் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம மாசான ஒரு வில்லியா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆக்டர் ஃபெரோஸ் கான் இருக்காங்க இல்லையா, சிவனாண்டி கேரக்டர் பண்ணுற கிருத்திகாவுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்காங்க. அவங்களுடைய அம்மா கேரக்டரை தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய, அதாவது சிவனாண்டி அவர்களுடைய அப்பாவை கொன்னதே ரேஷ்மா தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து எபிசோடில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதோடைய ஃப்ளாஷ்பேக் எதுவுமே வந்து நமக்கு காட்டல. இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் அப்படின்றதுனால அவங்க அம்மா வந்து பழைய கதையெல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆகி சிவனாண்டி வந்து இன்னைக்கே நான் வந்து அந்த சாமுண்டீஸ்வரியை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இன்னொரு சைடு இவருடைய ஒய்ஃப் வந்து அவங்க அக்கா கூடயே இருந்து நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களை தனியாக அந்த செங்கல் சோலைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கார்த்தியை மேலே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. உள்ள ரூம்ல இருக்காரு, பட் வெளியில வச்சு தாட்பால் போட்டுடுறாங்க. இப்போ ரேஷ்மா வந்து தனியாக தான் போக போறாங்க. ஈவன் அவங்க போகும்போதே வந்து கால் தடுக்குது. அவங்க பொண்ணுங்களாம் ஓடி வராங்க. நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் ஸ்வாதி ரோல் பண்றாங்க இல்லையா, அவங்க போகும்போதே சொல்றாங்க கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எனிவேஸ் நாளைக்கோட ப்ரிவியூ பார்க்கும்போது ரேஷ்மாவை தனியாக தான் போறாங்க போல. கார்த்தியை மேலே வச்சு லாக் பண்ணிடுறாங்க ஹீரோவை. அவரு அந்த வில்லன் வந்து பெரிய அருவாள்லாம் வச்சு வெட்டுறதுக்கு போறாரு. ஈவன் வெட்டுறதுக்கே வந்துட்டாரு. அவங்க கத்திட்டு திரும்பி பாக்குறாங்க. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுத்து ஃபைட் பண்ணுவாரா, என்ன நடக்குது அப்படின்றத பெரிய ட்விஸ்டா இருக்க போது. மேபி நம்ம ப்ரோமோவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்படி ஒரு சீக்வன்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து அங்க இருந்து கார்த்தி சேவ் பண்ணி கூட்டு வந்த பிறகுதான் வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க பொண்ணுங்களாம் ஓடி வந்து அவங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்கிற மாதிரி ஒரு குட்டி பிடிஎஸ் வீடியோ ரேஷ்மா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நாளைக்கு எபிசோட்ல எண்ட்ல வந்து வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. அதுக்கான ரீசன் கார்த்தி அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து அவங்க சேவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த விஷயம் அவங்க டாட்டர்ஸ்க்குலாம் தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து அப்படி ரியாக்ட் பண்றாங்க. முன்னாடி கார்த்தி வந்து நிற்கிறாரு. லாஸ்ட் வீக் எடுத்ததை இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஈவன் ரேஷ்மா பேக் டு பேக் பாகியலட்சுமி ஷூட்லயும் இருக்காங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஷூட்மே போயிட்டு இருக்கு. ஸோ கார்த்திகை தீபம்ல நிறைய ஃபுட்டேஜ் இல்லை போல. ஸோ அதனால தான் வந்து ரெகுலரா ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. வில்லன்ஸ் கேங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.